ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த டைம் வந்து நம்ம ஊர்ல இருந்து என்னென்ன கொண்டு வந்திருக்கோம்னு தான் காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் அம்மா என்ன கொடுத்து விட்டுச்சுன்னா, அம்மா வந்து வீட்டு அரிசி கொடுத்து விட்டாங்க. வீட்டு அரிசினா எங்க வயல்ல விவசாயம் பண்ணி நெல்லை உச்சி அரைச்சது தான் வீட்டரிசி. அம்மா கொஞ்சம் கொடுத்தாங்க, அத்தையை கொஞ்சம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். அடுத்து வந்து ஊருக்கு போனாலே கருவாடு இல்லாமல் வருவாமா, கருவாடு தான். இந்த டைம் மீனும் ரேட்டு அதிகமாக, அதனால் கருவாடும் செம்ம ரேட்டு, வாங்கவே முடியாது. அதனால் கருவாடெலாம் வாங்கல. எங்கள் அம்மா கொஞ்சோண்டு கருவாடு வச்சுருந்துச்சு, அதுலேருந்து நான் ஆட்டையே போட்டு வந்தேன். என்ன கெளுத்தி கருவாடு கொடுத்துட்டுச்சு அம்மா. கெளுத்தி கருவாடு, ஆமாம். அதை அத்தை எனக்கு கட் பண்ண தெரியாது அப்படின்னு கருவாடு கட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. கெளுத்தி மீன் தான் எனக்கு சுத்தம் பிடிக்காது, கருவாடு ரொம்ப பிடிக்கும். அம்மா இந்த 2 பொருள் மட்டும் தான் கொடுத்துட்டாங்க. ஆமாம், அண்ணன் டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டேன். ஒரு வார்த்தை வேணுமா அப்படின்னு மட்டும் தான் கேட்டால், அதோட நான் ஆட்டையை போட்டு வந்துட்டேன், கூட எனக்கு வேணும் அப்படின்னு. செல்வாக்கு சாப்பாடு கொடுத்து விட டிஃபன் பாக்ஸு கருவாடா இதான் அம்மா கொடுத்துட்டது. அடுத்த அத்தை வந்து எனக்கு கொடுத்து விட்டாங்க. நான் எடுத்துகிட்டு வரதான் பொருள். ஃபஸ்ட்டு எங்கள் அத்தை மேரேஜுக்கு போனோமா, அங்கே வந்து வாழைப்பூ, அந்த மேரேஜுக்கு கட்டியிருப்பாங்களா அந்த வாழைப்பூ ஆசையாக எடுத்துகிட்டு வந்தேன். இன்னையோட என்ன 5 நாள் 6 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் மேரேஜ் ஆகி. அங்கே ஊரில் செய்ய முடியலையா, அதோட அத்தனையும் அங்கேயே முடிஞ்சாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு கொடுத்து விட்டாங்க. பட் அது வேஸ்ட்டாக போச்சுன்னு நினைக்கிறேன். செல்வா காலையிலேயே ஆசையாக எடுத்தால் மட்டும் பத்தாது, செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டான். முடிஞ்சால் செய்யலாம் அப்படின்னு பார்க்குறேன். அது ஒன்று. செகண்ட் வந்து அத்தை புளி கொடுத்து விட்டாங்க. ஆமாம், புளி கொடுத்து விட்டாங்க அத்தை. கொஞ்சம் பழைய புளியும் புது புளியும் சேர்த்து கொடுத்து விட்டாங்க. கொஞ்சம் கருப்பு புளியும் இந்த டைம் அரைச்ச புளியும் கொடுத்து விட்டாங்க அத்தை. அடுத்து வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட 2மே இருக்குது அத்தை, அதனால் கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அடுத்து கத்திரி வத்தல். அத்தையே வீட்டில் பண்ணது கத்திரி வத்தல் இது. ஆமாம், அத்தை கத்திரி வத்தல் போட்டு கருவாட்டு குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கத்திரி வத்தல் கொடுத்து விட்டாங்க அத்தை. இது அப்புறம் தேங்காய் ஒன்று கொடுத்து விட்டாங்க. வேணுமா அப்படின்னு கேட்டாங்க, அதோட நான் வேணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து செல்வாவோட ஞான தந்தை வந்து மாம்பழம் கொடுத்தாங்க, அவங்க வீட்டில் காய்ச்சது அப்படின்னு. அது நிறையா கொடுத்தாங்க. அந்த அத்தையை கொஞ்சம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் குண்டு மிளகா இங்கே கிடைக்கும். ஆனால் நாங்கள் மிளகா விவசாயம் பண்ணுவோம். நாங்களே விவசாயம் பண்ணிட்டு கடையில் போய் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் வீட்டிலேருந்து நான் குண்டு மிளகாயே கொண்டு வந்துட்டேன். இங்கே குண்டு மிளகாவெலாம் கிடைக்க மாட்டேங்குது, குச்சி மிளகா தான் கிடைக்குது. எனக்கு குச்சி மிளகாயே பிடிக்காது, அதனால் மிளகா கொண்டு வந்துட்டேன். அடுத்து அத்தை கோதுமை மாவு அரைச்சி கொடுத்தாங்க. அவங்க வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு நான் எனக்கு வேணும்னு வாங்கிட்டு வந்துட்டேன். சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு. இந்த டைமில் வந்து டயட்டில் இருக்கலாம் எனக்கு, அதனால தான் கோதுமை மாவு முக்கியமாக வாங்கிட்டு வந்தேன். அடுத்து ஆமாம், என் நாத்தனாளுக்கு இது வச்சுருந்தாங்க, எது மஞ்சள் நீராட்டியில், அதில் 2 தட்டு கொடுப்பாங்களா, அது எனக்கு வேணும் அத்தை அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அந்த தட்டில் அழகாக ஒரு மயில் போட்டிருக்கா, மயில் போடும், அது பிடிச்சிருக்கு, அதனால் எனக்கு வேணும் அத்தை அப்படின்னு 2 தட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆமாம், அப்புறம் நெடக்கடலை என் மாமியார் வாங்கிட்டு காரில் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதை என் அத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த அத்தைகிட்ட இருந்து நான் அட்டையை போட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஊரில் வாங்கினது, இந்த அரசு மங்கலத்தில் 20 ரூபா கடைக்கு போனேன்னா அந்த கடையில் இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். செகண்ட் இந்த தட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன், அழகாக இருக்குது அப்படின்னு. அடுத்து இந்த தலைமாட்டி வாங்கிட்டு வந்தேன் 20 ரூபா அப்படின்னு. அப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன். இது செண்டு பாட்டில், பழைய செண்டு பாட்டில் முடிஞ்சிருச்சு. மணி பிளான்ட் வாங்கிட்டு வைக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். இந்த டைம் காரில் போனதுனால தான் இவ்வளோ பொருள் அழைத்து வந்தேன். இதே நான் ட்ரெயினில் போயிருந்தேன்னா கண்டிப்பாக இவ்வளோ நான் கொண்டு வந்துருக்க மாட்டேன், கூட்டிகிட்டு வர சோம்பேறித்தனம் பட்டுட்டு. அவ்வளோதான் இந்த டைம் இவ்வளோ பொருள் வாங்கினது. இவ்வளோ தூரம் என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.